ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யுத்தம். யாத்திராகமம் புத்தகம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும்னா நீங்க சும்மா இருக்கணுமா? ஆனா சும்மா இருக்கிறதான பெரிய விஷயமே. சும்மாவே இருக்க மாட்டோம். எதையாவது ஒண்ணு பண்ணி பாரு, நம்மளே முயற்சி பண்ணி பார்ப்போமே. கடவுள் செய்யறதுக்குள்ள நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம எதிரியை நாமளே போய் வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகளை எடுப்போம். அதனால்தான் பாருங்க சில நேரத்துல தோத்து போயிடுறோம். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் சொல்றது, நீங்கள் சும்மா இருங்கள். ERV அப்படின்ற ஒரு மொழிபெயர்ப்புல பாருங்க போட்டிருக்கு, நீங்க அமைதியா இருந்தாவே போதுமா. கடவுளுடைய மக்களுக்கு பாருங்க, அவருடைய மக்களுக்கு அவரு போரிடுவாராங்க. அவர் பாருங்க போராடுறதுல மன்னன் அவரு. ஏன்னா யோசபாத்து அவருடைய ராஜ்யத்துல கூட பாத்தீங்கன்னா யுத்தம் என்னுடையதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, எங்க கிதியோன் ஒரு பயந்தாங்கோலி. அந்த கிதியோனை வச்சு ஒரு டிராமாவை போட்டு பாருங்க, ஒண்ணுமே இல்லாம வெறும் 300 பேரை வச்சு அவர் ஒரு படை வீரன் போல காமிக்கிறாரு. நம்ம ஹீரோ இயேசு எப்படின்னா, உங்களை வச்சு அவர் பெரிய காரியத்தை செஞ்சுட்டு அது நீங்க தான் செஞ்ச மாதிரி பாருங்க, அவரை உங்களை முன்னாடி நிக்க வச்சு அழகு பார்ப்பாரு. அவர் தாங்க நம்ம தேவன். அதனால இந்த இடத்துல யுத்தன்ற தலைப்புல நம்ம பார்க்கிறோம். யுத்தம்னா பாருங்க, நம்ம ஏதோ போய் போர் எடுத்து துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டாதான் அது யுத்தன்றது கிடையாது. இன்னைக்கு மனதளவுல பாருங்க ஒரு போராட்டத்தோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த போராட்டத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவத்தை கொடுக்கணும். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, கடவுளுக்கு முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டோம். கடவுள் சும்மா இருங்கன்னு சொன்னா சும்மாவும் இருக்க மாட்டோம். கரெக்டா ஜெபிக்கணும்னா ஜெபிக்க மாட்டோம். ஆனா கடவுள் செய்வார்னு எதிர்பார்ப்போம். இன்னொரு விஷயம் பாருங்க, நீங்க அமைதியா இருங்க, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி கடவுளே வந்து நேரடியா சொன்னா கூட, இல்ல கடவுளே நானும் உங்க கூட வரேன், நானும் உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு மனுஷன் பாருங்க இப்படிதாங்க செயல்பட்டுட்டு இருக்கோம். அதனாலதான் சில விஷயத்துக்கு நம்ம எவ்வளோ காரியங்களுக்கு நம்ம போகிறோம். இது நடக்கல அது நடக்கலன்னு நினைக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? இந்த காரியத்தினாலதான் நமக்கு எதுவுமே நடக்கல. ஆனா கர்த்தர் உங்களுக்காக சொல்றாரு, நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க வருகிற நாட்கள்ல நிச்சயமாகவே இந்த விஷயத்த உங்க வாழ்க்கையில உணர போறீங்க. இது நடக்கும், உங்க கண்ணால பார்க்க போறீங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்காக உங்களுக்கு விரோதமா எழும்புகிற யாரா இருந்தாலும் அவர் யுத்தம் பண்ண போகிறார். இனி நீங்க கோர்ட்டு கேஸு போலீஸு இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை நீங்க அலைஞ்சிட்டு இருந்தா, கர்த்தர் சொல்றாரு பாருங்க உங்களை பார்த்து, நான் யுத்தம் பண்ணிக்கிறேன், நீ அமைதியா உட்காந்துருமா, நீ அமைதியா உட்காருப்பா, என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டது போதும், இனி உனக்காக நான் போராடுவேன், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உனக்காக வக்கீலாவும் நான் மாறுவேன், உனக்காக போலீஸாவும் நான் மாறுவேன்னு சொல்லி அவர் சொல்றாரு பாருங்க. அவரால எல்லாமா இருக்க முடியுங்க. அவர் கடவுள். அவர் கடவுளா இருந்தாலும் பாருங்க, மனிதனுக்காக தன்னையே பாருங்க, அவர் மானிட பிறப்பா என்னைக்கு இந்த உலகத்துல வந்தாரோ மீதி எல்லாம் எப்படிங்க அவரு நமக்காக செய்வதற்கு பாருங்க, இன்னைக்கு அவர் இறங்கி ராஜாதி ராஜாவாக ஹீரோவாக இறங்கி நமக்காக வேலை செய்ய வருவார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தினந்தோறும் பாருங்க, அவர் ஒரு நண்பனா அழைக்கணும், அவர் ஒரு தகப்பனா அழைக்கணும். அவர் நம்ம படைச்சது மட்டும் இல்லைங்க, அவர் நம்மை நேசிக்கிறார். ஏதோ படைச்சோம் குழந்தைங்களை பெத்து சில பேர் பாருங்க விட்டுடுறாங்க. ஆனா கடவுள் நம்மள படைச்சோம் அப்படின்னு நம்மள விட்டுட்டு போகாம, மனுஷன் செஞ்ச தப்புக்கு அவரே இறங்கி வந்து அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சாபங்களை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அப்படின்னா மீதி எல்லாம் மருளாது இருப்பது எப்படி? யோவான் 3:16 பார்க்கிறோம், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பிதா நமக்காக கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு குழந்தை யாராவது கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்களே. ஆனா நமக்காக தன்னுடைய ஒரே குமாரன் இயேசுவை நமக்காக கொடுத்திருக்கிறார். மீதி எல்லாம் அருளாதிருப்பது எப்படி? மீதி எல்லாம் கொடுக்காமல் இருப்பது எப்படின்னு கேட்கிறாரு. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில கடவுள் தீர்மானிச்ச ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக வந்து சேரும். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். வாங்க அதுக்காக ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. யுத்தம் கர்த்தருடையது. ஆமா தகப்பனே, ஜெயம் கர்த்தரால் வரும் என்று நாங்க பார்க்கிறோம். யுத்தம் உங்களுடையது தகப்பனே. இன்னைக்கு மனுஷங்க போராடி இந்த உலகத்துல எத்தனை காரியத்துக்காக போனாலும் ஆண்டவரே, அந்த இடத்துல ஒரு அலைச்சல்களும் கண்ணீரும் வேதனையும் துக்கமும் ஒவ்வொருத்தருடைய மனசை நிரப்பி அடுத்த காரியம் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மன சோர்வுல வந்துடுறாங்கப்பா. ஆனா உங்க ஜனங்களுக்கு நீங்களே இறங்கி ஆண்டவரே ஒவ்வொரு மனிதரையும் நேசிக்கிறதுனால யுத்தம் பண்றீங்க, அவங்களுக்கு சவால்களை சந்திக்க தைரியத்தை கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்ல ஏசப்பா, நீங்க அதுல இருந்து வெற்றியை கொடுத்து அவங்கள வழி நடத்தி யாரெல்லாம் இவங்களுக்கு விரோதமா இவங்க அழிஞ்சு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அதன் மத்தியில இவங்களை வாழ வைக்கிற தெய்வம் நீங்க ஏசப்பா.
நீங்க இவங்களோடு இருக்கும் பொழுது, யுத்தத்தை பண்ணும் பொழுது ஒருத்தரை இவங்களுக்கு விரோதமாய் எழும்ப முடியாது என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீங்களப்பா, உங்களை நம்பி இருக்கிறவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.